புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட உண்மையான விஸ்வாசி, உண்மையான வாரிசுன்னு சொல்லப்போனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், கட்சிக்குள்ள துரோகிகள் இருந்தாலுமே எதிர்கட்சிகள் அந்த துரோகிகளை வச்சு எந்த விதமான அரசியல் பண்ணாலுமே என்ன விதமான கொஞ்சம் அநாகரிகமாக பேசாமல் அரசியல் ரீதியாக வந்து அத்தனையும் புரிந்து கொண்டு தொண்டர்களை ஒற்றை தலைமையின் கீழே கொண்டு வந்து சிரித்த முகத்தோட கையாண்ட தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், 2026 மெகா கூட்டணிக்கு தலைவராக முதலமைச்சராக வரப்போகிறார். நிச்சயமாக யார் என்ன சதி செஞ்சாலுமே, யார் என்ன குற்றங்கள் வச்சாலுமே அனைத்தையும் தாண்டி பாஜகவும் கூட்டணியில் இருக்கும், நிறைய கட்சிகளும் கூட்டணியில் இருக்கும். அந்த கூட்டணிக்கு தலைவராக எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சராக 2026 வருவார். திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க இதுதான் பிள்ளையார் சொல்லி. விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு நீண்ட நாட்களா பல தரப்புலையும் பேசப்பட்டு வருது. இந்த கூட்டணி பல தலைவர்கள் பேசுறாங்க. திரு விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் மக்கள் பணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கவில்லை. ஆனால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், கட்சி தொடங்கலாம், மக்களுக்கு நல்லது செய்யும் குணம் இருக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் அவர்களுக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னா ஒரு நல்ல கூட்டணி கீழே, அதுவும் எடப்பாடியார் அவர்கள் கீழே வந்து பணிபுரிந்து, அரசியல் பணிபுரிந்து ஒரு கூட்டணியில் இடம் பெற்று திமுக விரட்டி அடிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர் முன் வச்சு அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட எடப்பாடியார் அவர்களோட தலைமையின் கீழே வந்து அரசியலில் இணைந்து, இந்த கூட்டணியில் இணைந்து அவர் பணியாற்றினா அவருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல கேள்வி சகோதரி இது. அது ஒரு பெண் நிபுணர்கிட்ட இது கேள்வி வருது, நான் வரவேற்கிறேன். திருநங்கைகளுக்கு வந்து அனைத்து கட்சிகளிலும் அரசியல் எதிர்காலம் இருக்க வேண்டும். திருநங்கைகள் வந்து வெறும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் நிறைய கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. அந்த விதமாக இல்லாமல் அதிமுகவில் என்னோட எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 செய்தி தொடர்பாளராக அறிவித்தாங்க. அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக என்னை நியமித்து அதுக்கப்புறமா வந்து மதுரை மாநாட்டில் கூட என்னை தொகுத்து வழங்க வாய்ப்பு கொடுத்தாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.